அதாவது தூய்மை பணியாளருங்கன்றவங்க வந்து ஒரு கீழ்த்தட்டு மக்கள் தானே, அவங்களுக்கெல்லாம் உரிமை தேவை கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன தெரியுமா? ஒரு இஷ்யூவை கண்டு நல்லா கோவப்படுவாங்க. கோவப்பட்டுட்டு வீட்டில் போயிட்டு அடி வீரியமாக பேசிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டு இப்படி ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்டா அந்த பிரச்சனையை சேர்த்து அப்படியே முழுங்கிடுவாங்க. அதிகாரத்தில் இருக்கிற மக்களுக்கான ஆட்சியில் வந்துட்டு நீ எளிய மக்கள் வந்து கேட்டினா அதை வந்து அவங்க தட்டி பறிக்க தானே செய்வாங்க. அடிப்படையாக இருக்கிற தண்ணி எல்லாமே, கேஸ் எல்லாமே வந்து அப்போ நான் என்ன சொல்கிறேன், அரசாட்சி வேண்டாம். ஓகே 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 சரி, ஓகே. இன்னைக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு 3 பேருமே கருப்பு ட்ரெஸ்ல வந்திருக்கோம். உழைப்பு, கருப்போட வண்ணம், கருப்பு உழைப்போட வண்ணம். அதாவது உழைக்கிற மக்களை சுரண்டி திங்கிற அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எதிர்த்து நம்ம குரல் கொடுக்க போகிறோம். அதாவது ஒரு பிளாக் டே மாதிரி. பிளாக் டே வந்து ஒரு ப்ரீவியஸாக ஒரு 17 நாட்களாக வந்து பிளாக் டே தான் இந்தியாவை பொறுத்து. ப்ரீவியஸாக 17 நாள் இல்லை, ஒரு 2-3 மாதமாகவே கருப்பு பக்கங்கள் வந்து இந்தியாவில் நிறைய நடந்திருக்குன்றது, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டீட்டெயிலானா பேச போகிறோம். அதாவது மெயினாக என்னென்னா, ரீசெண்டாக எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான், தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு நடந்த அநீதி, நடக்கிற அநீதி, அவங்களோட உரிமை எல்லாமே பறிக்கப்பட்டிருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது தூய்மை பணியாளர்கள்ன்றவங்க வந்து ஒரு கீழ்த்தட்டு மக்கள் தானே, அவங்களுக்கெல்லாம் உரிமை தேவை கிடையாது. அதிகாரத்தில் இருக்கிற மக்களுக்கு தான் வந்து உரிமை போகட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லா மக்களுக்குமே இருக்குது. அவங்கள ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது நார்மலாக இப்போ நீ வீட்டிலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோயேன், அதாவது ஒரு டாக்டரோ இல்லைன்னா ஒரு சாமியாரோ யாரோ வந்தால், இந்த டாக்டர் வந்துட்டாரான்னு பாரு, அந்த அர்ச்சகர் வந்துட்டாரான்னு பாரு, அந்த சாமியார் வந்துட்டாரா பாருங்க. அது குப்பை அல்றவங்கன்னா குப்பை அல்றான் வந்துட்டானான்னு பாரு, அந்த குப்பை வண்டிக்காரன் வந்துட்டானான்னு பாரு அப்படின்னு ஒருமையில தான் அவங்களுக்கு சொல்லுவோம். அவங்களுக்கான அந்த ஒரு அங்கீகாரமோ, அவங்க செய்யறதும் வேலை, அவங்க நாட்டை சுத்தம் பண்றாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கான அந்த அங்கீகாரம் வந்து நம்ம வீட்டிலேயே புறக்கணிக்கப்படுது. அவங்களுக்கு அந்த ஏன் மத்தவங்களுக்கு கொடுக்க மரியாதை அவங்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது? அவங்க உன் வீட்டு குப்பை தான் நல்லா வரான், ஊரா வீட்டு குப்பையே அல்ல போல. அவங்க இந்த நாடு இவ்வளவு சுத்தமா இருக்குது, சுத்தமா வைக்கிறதுக்கு முக்கிய பங்கு வந்து அவங்கதான். அப்படின்றப்போ அரசு என்னதான் அவங்களுக்கான மரியாதை சரியா கொடுக்கலனாலும் நம்ம வீட்டுல இருந்து அந்த மரியாதை கரெக்டா ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். இங்க வா, டீ போட சொல்றேன், இந்த கக்கூச கொஞ்சம் கழுவி விட்டு போ. ஏய் திமிரா, 5 நிமிஷம் தான் ஆகும், வந்து கழுவி விட்டு போடா. நம்மளால ரோட்டில் வந்து ஒரு நாய் அடிபட்டு செத்துருக்குனாக்கா ஒரு சாதாரண மக்களால் அதை போயிடலாம், கையால் எடுத்துட்டுலாம் இருக்க முடியாது. ஆனால் அவங்கெல்லாம் அதை எந்த ஒரு சங்கட்டமும் பார்க்காம அவங்க போய் எடுத்து இதெல்லாம் பண்ணுறது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும்டா, வீட்டில் சும்மா இருக்கிறது, பிச்சை எடுக்கிறது, இது ரெண்டுமே கேவலமான விஷயம். அதுக்கடுத்து என்ன வேலை செஞ்சாலும் அதை வேலை செய்கிறான், அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த விஷயத்துக்கு நம்ம மதிக்கணும், இந்த வேலைக்கு நம்ம மதிக்கணும், இந்த வேலைக்கு மதிக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. செக்யூரிட்டி வேலை பார்த்தாலும் அவங்களும் மனுஷங்க தான், அதுவும் ஒரு வேலை தான். அதே மாதிரி இந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள் அவங்களும் மனுஷங்க தான், அதுவும் வேலை தான். நம்மளால் பண்ண முடியாத எல்லா விஷயத்தையும் அவங்க தான் பண்ணுவாங்க. நம்ம சங்கடப்படுற, நம்ம முகம் சுளிக்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்க பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்க நம்ம, எனக்கு தெரிஞ்சு மற்றவங்களை விட அவங்கள தான் நம்ம அதிகமாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதாவது ஈவன் மோர் என்ன சொல்றது, போலீஸ்க்கு கொடுக்குற அதே ரெஸ்பெக்டை நம்ம அவங்களுக்கும் தரணும். அதை விட அதிகமாகவே கொடுக்கணும். வாடா போடானா அவ்வளோதான். உன் வீட்டு கக்கூச கழுவுறதுக்கா எங்களுக்கு சம்பளம் தராங்க? நீ தானே பேண்ட, நீயே கழுவு. அதாவது உன் வீட்டுல நீ செய்யாத வேலையை கூட அவங்க வந்து செய்யறாங்க. நீ கூட அந்த வீட்டுல உள்ள பொம்பளையாட்களை தவிர வேற யாராவது தொடுவாங்களான்னா டவுட். நீ தொட்டாலே ஒரு மாதிரி நம்ம தள்ளி போய் தான் கொடுக்குறோம். ஆனா அவங்க அதை மதிச்சு அதுலயே தான் வாழ்றாங்க. புரியுதா? அதோட ஸ்மெல்லு, அதோட அந்த குப்பை, அந்த அழுக்கு, அந்த இது கொரோனா டைம் ஆக்சுவலா அவங்க இல்லைன்னா நீங்க சர்வே பண்ணிருக்க முடியாது. அதாவது உயிரை கொடுத்து வேலை பார்க்கறதுன்னு சொல்றாங்களா, நிஜமா அவங்க தான் உயிரை கொடுத்து வேலை பார்க்கறாங்க. கொரோனா பார்த்தோம்னா எங்களால் பழைக்க முடியாது, நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம், இந்த வேலை தான் எங்களுக்கு சோறு போடுது. ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தவங்களை வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம், இந்த கவர்மெண்ட் அவங்களை எப்படி ரெகக்னைஸ் பண்றது, ட்ரீட் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. தெருநாய் மாதிரி ட்ரீட் பண்றாங்க, அதோட மோசமா ட்ரீட் பண்றாங்க. அதான் தெருநாய்க்கு கூட பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணலாம், ஆனால் இவங்க ஒரு மனுஷங்களாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. குப்பை கூடையோட அவங்களே ஒரு குப்பையாவே நினைக்கிறீங்க. அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்கு,
அவங்களுக்கும் குடும்பங்கள் இருக்குன்றதை யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. கடந்த 13 நாட்களா ஒரு போராட்டம் நடக்கு. எங்கன்னா சென்னை ரிப்பன் பில்டிங்ன்றது வந்து சென்னையோட கார்ப்பரேஷன் பில்டிங். ஸோ அந்த பில்டிங்க்கு வெளியே அந்த நடைபாதையில கிட்டத்தட்ட பல பேர், அதாவது நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் கூட சொல்லலாம், அவ்வளோ பேர் போராட்டம் பண்றாங்க. என்னதை கேட்டு 2 கோரிக்கை மெயினாக வைக்கிறாங்க. ஒன்று வந்து அவங்களோட பணி நிரந்தரம், அதாவது இத்தனை நாள் அவங்க டெம்பரரியா இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 14-15 வருஷமா அவங்க டெம்பரரியா இருக்கிறாங்கன்றப்போ அவங்க அந்த பணி நிரந்தரம்ன்றத மெயினாக ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இன்னொன்று மெயினாக இந்த போராட்டம் நடக்கிறதுக்கு காரணம் வந்து தனியார் மயமாக்குதல். அதாவது துப்புரவு பணியாளர்கள் எல்லாத்தையுமே கான்ட்ராக்ட் பேஸ்டா தனியாருக்கு கொடுத்துட்டு அவங்க வந்து தனியார் கீழே ஒர்க் பண்றாங்க. அப்படின்றப்போ அதனால அவங்க நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண போறாங்க. ஸோ அது நடக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்களோட உரிமைக்காக இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. 13 நாட்களா போராடி இருக்கிறாங்க. அதுல வந்து கடைசி கோர்ட் வந்து 13ஆம் தேதி ஒரு தீர்ப்பு கொடுக்குது. இவங்களை வந்து அப்புறப்படுத்துங்க, அந்த இடத்துல வச்சு இவங்க போராட்டம் பண்ணக்கூடாது, அவங்களை அப்புறப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. அப்புறப்படுத்தினாங்க. அது எப்படி படுத்தினாங்க, எப்போ படுத்தினாங்க, அதாவது 13ஆம் தேதி காலையில் இந்த கேஸ் கோர்ட்ல இருந்து அந்த தீர்ப்பு வந்துச்சுன்னா 14ஆம் தேதி விடிய காலையில கிட்டத்தட்ட 3-4 மணி அவங்க எளிய மக்கள், பாமர மக்கள், அவங்கள அப்படி அந்த டைம்ல போயிட்டு அவங்கள அந்த மாதிரி கஷ்டப்படுத்தி அப்புறப்படுத்தணுமா? போலீஸ் வந்து இவங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்தணுமா அப்படின்னு அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நிஜமா எனக்குலாம் அழுக வராத ஒரு குறை. இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க அவங்கள. இது வந்து அரசியல்வாதிக்கு கண்டிப்பா நடக்காது. அரசியல்வாதிக்கு நடத்துகிற போராட்டங்களில் இப்படி ஒரு போலீஸ் வந்து ஆதிக்கம் காட்டுவாங்களான்னு கேட்டால் அது கிடையாது. எளிய மக்கள் தானே, பாமர மக்கள் தானே, நம்ம என்ன பண்ணாலும் அவங்க வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அதிகாரம் நம்ம கையில் இருக்குன்ற அதிகார தோணியில் நடக்கிற ஆட்சி தான் இது. அப்படி இழுத்துட்டு போறப்போ அவங்க ஃபேமிலி அதை பார்க்கும்போது அவங்க எவ்வளோ ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆக்சுவலாக ஃபேமிலிஸே ஸ்பிளிட்டட் ஆயிட்டாங்க. அது ஃபேமிலி எல்லாருமே இருந்தாங்க. இதில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து உமன். அவங்கள அவ்வளோ மேன் ஹேண்ட்லிங் பண்றாங்க. அப்படின்றப்போ அவங்க 2 நாள் அவங்க எங்க இருந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியலையா. கொண்டு போய் ஸ்பிளிட் பண்ணி வச்சுட்டாங்களாம். தூக்கிட்டு போய் எல்லாத்தையுமே இழுத்துட்டு போய் ஸ்பிளிட் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க குடும்பத்துல யார் எங்க இருக்கிறாங்க, உயிரோட இருக்கிறாங்களா, என்ன நிலைமையில இருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாத நிலைமையில தான் இருந்திருக்கிறாங்க. அவ்வளவு தூரம் மேன் ஹேண்ட்லிங் இங்க தேவையா? இதுல அவங்க கேட்கறது ஆக்சுவலா கரெக்ட்னு நினைக்கிறீங்களா, தப்புன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அவங்க கேட்கிற அந்த 2 கோரிக்கை, ஒன்று வந்து தனியார் மயமாக்குதல் தப்பு தான். ஏன்னா இப்போ இருக்கிற ஆட்சி வந்து அதிகார மக்களுக்கான ஆட்சி இல்லையா. அதிகாரத்தில் இருக்கிற மக்களுக்கான ஆட்சியில் வந்துட்டு நீ எளிய மக்கள் வந்து கேட்டினா அதை வந்து அவங்க தட்டி பறிக்க தானே செய்வாங்க. நீ அதிகார தோணியில பேசுறீங்க. நான் அதிகார தோணியில், அதாவது அதிகாரத்தில் இருக்கிற மக்களுக்கு இந்த எண்ணம் தானே வருது, அது எப்படி நீ கேட்கலான்றது அவங்க அப்படிதானே அவங்க நினைக்கிறாங்க. அது அவங்க கேட்கக்கூடாது, நாங்கள் என்ன கொடுக்குறோமோ அதை வாங்கிட்டு போன்ற மாதிரி தான் பேசுகிறாங்க. அப்படின்றப்போ இது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அந்த ஜன்னல் கதவை திறந்து எங்களை பார்த்துருந்தாங்கன்னா எங்களோட அருமை புரிஞ்சிருக்கும். அவங்க அது தப்பு இல்லை சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது அவங்க உரிமைடா. அது எப்படி நம்ம தப்பு இல்லைன்னே சொல்ல முடியாதுடா. அது கேட்கறது அவங்களோட இது உரிமை, கொடுக்கறது இவங்க கடமை. அது இதுல எப்படி நம்ம தப்பு இல்லைன்னு சரியில்லைன்னு நம்ம சொல்ல முடியும்? அது இதுக்கான அது அந்த இந்த எப்படி சொல்றது, இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கொடுத்துதான் ஆகணும். உன் வீட்டுக்குப்பையும் சேர்ந்தா ஏன் அள்ளிட்டு இருக்கான் லூசு பையல? இது கூட தெரியாத மாதிரி நீ வந்து யாருன்னு லூசு பையங்க பொதுவா சொல்றேன். அந்த இன்னொரு விஷயம், அவன் ஒன்னும் பணி நிரந்தரம் வந்துட்டு உங்களோட போஸ்டிங் எங்களுக்கு கொடுத்துங்க, எங்க வேலையை நீங்க பாருங்கலாம் கேட்கல. அவன் செய்யற வேலையில அந்த மக்கள் செய்யற வேலையவும் நீங்க நிரந்தர மக்கள் தான் சொல்றாங்க. நாங்க குப்பையா தானே எழுதுறோம், வேற எதுமா உங்ககிட்ட கேட்கிறோம். குப்பை அல்ற விஷயத்தையும் நீங்க நிரந்தரமா கொடுங்க தானே கேட்கறாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? இதுல நீங்க எதுக்கு போராட்டம் பண்ற நிலைமைக்கே வந்திருக்க தேவையில்லை இந்த ஒரு விஷயம். கரெக்ட். அதாவது ஐஏஎஸ் ஆக்குங்க, எனக்கு கவர்மெண்ட் வேலை ஏதாச்சும் பெரிய போஸ்டிங் கொடுங்க நான் கேட்கல. குப்பல்றத நிரந்தரமா அவங்க உரிமையை தான் கேட்கறாங்க. அந்த உரிமையை கேட்கறது வந்து தப்பு கிடையாது. உரிமை மறுக்க போடும்போது அயல்நாட்டில் அடிமையாக்க போடுறேன். தனியார் மயமாக்கிட்டா வேற என்ன பிரச்சனைகள் வரும்? தனியார் மயமாக்குறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஒரு குவாலிட்டியான ஒரு இப்போ அந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஊழல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போது உங்களுக்கு சம்பளம் வந்து இவ்வளோதான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த முதலாளி என்ன சம்பளம் கொடுக்குறானோ அதான் கொடுக்கணும். ஆனால் இவன் சம்பளத்துக்குன்னு ஒரு அமௌண்ட் வாங்கிடுவான். இப்போ ஒரு 100 ரூபா வாங்குறான்னு வச்சுக்கோங்க, அதாவது பர்சன்டேஜ் கணக்கு வச்சுக்கோ. 100% வாங்குறான் அப்படின்னா இதில் 40% தான் சம்பளமாக கொடுக்க போகிறான். மிச்சம் இருக்கிற 60% கம்பெனிக்கு எடுத்துக்குவான். கேட்டால் பொய் கணக்கு காட்டி நாங்கள் இவ்வளோ பண்ணோம் அவ்வளோ பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்கிறதுக்கு தான் இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அதெல்லாம்
இது வந்து எப்படின்னா உழைக்கிற மக்களோட ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறதுக்கு சமம் அது. நீ வச்ச சம்பளத்தை போயிட்டு கேக்குறேன் எங்க வீட்டு வேலையை கூட நாங்க செய்த 13 வருஷம் செய்த வேலையை கூட. அதாவது இப்போ வந்து அவங்க வந்து 21,000 என்னமோ சம்பளம் வாங்குறாங்க. ஓகேவா? ம். தனியார் மயமாக்கிட்டு அவங்களுக்கு வந்து சம்பளம் குறையுது 14,000 ரூபா கிட்ட ஆயிரும். 14,000 கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் 16 ஆமா 16 சார். 5,000 ரூபாய் நம்ம கம்மியாகுது. ஓகேவா? சோ அவங்க ரெகுலரா வாங்கிட்டு எல்லாருமே முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கப்போ ரெகுலரா வாங்கிட்டு இருக்கிற சம்பளம் குறையும் போது அவங்க கண்டிப்பா கேட்க தான் செய்வாங்க. அதுதான் அவங்க கேட்கறாங்க. ஓகேவா? அவங்களோட சம்பளம் அது அவங்க உரிமை, அதை அவங்க கேட்கறாங்க. நிரந்தர பணி நாங்க ஆர்டர் போடுறோமா சொன்னா அவருக்கு கோடான கோடி நன்றி சொல்லிட்டு நாங்க கிளம்புவோம். இப்போ ஒன்றும் இல்லை, தனியார் மயம் ஆக்கிட்டோம்னா அதுலேருந்து நமக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும். இப்போ இவங்க எப்படின்னா எந்த ஒரு வேலையும் இவங்க எதுவும் ஆர்கனைஸ் பண்ணாமல் அதை தனியார் மையத்தில் கொடுத்து அதுலேருந்து வர லாபத்தை வந்து இவங்க எடுத்துக்கலாம், அரசு எடுத்துக்கலான்ற ஒரு அரசு எடுத்துக்கிறாங்களா இல்லை அரசாட்சி பண்ணுறவங்க எடுத்துக்கிறாங்களான்னு தெரியல. பெண்கள் என்றும் பாராம அவங்க சாலையை பிடிச்சி இழுத்து அவங்க மாநிலத்தை பிடிச்சி இழுத்து கைது பண்ணியிருக்காங்க. ராம்கின்ற ஒரு நிறுவனத்துக்கு தான் இந்த டெண்டர் கொடுக்குறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 200 கோடி 270 கோடி எதுக்கு? இந்த நிறுவனம் வந்து ராம்கி நிறுவனம் வந்து நிறைய இடத்துல பண்றாங்க. இது வந்து ஒரு ஆந்திரா ஸ்டேட்டோடது. இதுக்கு பின்னாடி ஒரு பார்ட்டி இருக்கு. ஓகேவா? இவங்க வந்து பெங்களூர்ல ஒரு கேஸ் ஆச்சு. என்னன்னா 3 பேர் தூய்மை பணியாளர்கள் இவங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க வந்து சாக்கடை அள்ளுறதுக்கு அந்த ட்ரைனேஜ் கிளீன் பண்றதுக்கு இறங்கியிருக்காங்க. இறங்கின 3 பேர் இறந்துட்டாங்க. ஓகேவா? அந்த டைம் பிரச்சனையானப்போ வந்து இவங்க வந்து அந்த ராம்கின்ற நிறுவனம் என்ன சொல்லியிருக்கு, நாங்கள் லீஸ் எடுத்து அதை சப்லீஸ்க்கு நாங்கள் விட்டுட்டோம் வேற ஒரு நிறுவனத்துக்கு. அதுல அவங்க தான் இந்த தப்பு பண்ணிட்டாங்க. லீஸ் வாங்கி இவங்க லீஸ் விட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ அவன் அப்போ அதுலயும் ப்ராஃபிட் தான் பாக்குறான். கடைசி இறந்தது அந்த 3 மக்கள். அவங்க வந்து மக்களோட வெல்ஃபேரையும் பார்க்க போறது கிடையாது, சுத்தம் பண்ணணும் பார்க்க போறது கிடையாது. அவனோட கார்பரேட் லாபத்தை தான் பார்க்கறான். ஆமா. ஓகேவா? அப்படின்றப்போ யாருக்கெல்லாமோ கவர்மெண்ட் வந்து சம்பளம் கொடுக்குது. ஏன் அர்ச்சகர்களுக்கு இவங்களுக்குலாம் கவர்மெண்ட் ஜாப்ன்றப்போ சமூகத்தை கிளீன் பண்ற, சொசைட்டியை கிளீன் பண்ற சமூக பொறுப்பா இருக்கிறவங்களுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு ஏன் அந்த கவர்மெண்ட் ஜாப் கொடுக்க கூடாது? அதாவது யாரை நம்ம பேசுறோம், யாரை ஏமாத்துறோமோ அவங்க வந்து யார் நம்மளை வந்து திருப்பி கேள்வி கேட்க மாட்டாங்களோ அவங்களா செலக்ட் பண்ணி அவங்களோட வேலையை மட்டும் பறிச்சு அதுலேருந்து லாபம் பார்க்கறது மாதிரி தான் எனக்கு தெரியுது. கிட்டத்தட்ட எப்படி சொல்றதுடா, இதே ஆட்சி திரும்ப ஒரு 5 வருஷத்துக்கு தொடருது அப்படின்னாக்கா இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து பாதி சுச்சுவேஷன் கவர்மெண்ட்லேருந்து ப்ரைவேட்டுக்கு மாறுறதுக்கு ஏகப்பட்ட சான்ஸ் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஆட்சி காலம் ஆரம்பிக்கும் போதே எல்லாருமே சொன்னாங்க எல்லாத்தையுமே தனியார் மயமாக்கிட்டாங்க. அதனால இப்போ இது மட்டும் கிடையாது, இதுக்கு அடுத்து இருக்கிற பாமர மக்கள் சின்ன சின்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கிற கவர்மெண்ட்லேயும் சின்ன சின்ன இதாக இருக்கிற எல்லாமே ப்ரைவேட்டுக்கு மாறப்போகுது. எல்லாத்துக்குமான சம்பளம் வந்துட்டு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாருமே அதிகாரி ஒருத்தன், பிரைவேட்ல எவனோ ஒருத்தன், அவன் ஃபிக்ஸ் பண்ற சம்பளம் தான் எல்லாம் வாங்க போறோம். இது ஒரு கேவலம். இதே மாதிரி நிறைய விஷயம் கவர்மெண்ட்ட இருந்து பிரைவேட்டா மாறதுக்கான ரீசன் வந்துட்டு கவர்மெண்ட் நடத்தினாலே அதில் நல்ல ஒரு லாபம் எடுத்து அது திரும்பவுமே என்ன பண்ணலாம்னாக்கா ஊருக்காக செலவு பண்ணலாம். அதாவது ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம இது பண்ணிக்கலாம். அப்படிதான் நடக்குது. இப்போ எதுல அவனுக்கு அதிகமான லாபம் பார்த்துட்டு இருக்கானுங்கக்கா டாஸ்மாக் தான். டாஸ்மாக் எப்படி பார்த்தாலும் பிரைவேட்டா மாற்றவே முடியாது. எதை பிரைவேட்டா கவர்மெண்ட் எடுத்து நடத்துது. அதாவது எதுல லாபம் ரொம்ப ஜாஸ்தியா வர்றத வந்து கவர்மெண்ட்டே எடுத்து கவர்மெண்ட் நடத்துது இல்ல, கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க தான் டாஸ்மாகே நடத்துறாங்க. நீ பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த டாஸ்மாக் வச்சிருக்காங்க. அதை கவர்மெண்ட்குள்ள வச்சாதான் அவங்களுக்கு லாபம். புரியுதா? அப்போ யோசிச்சது இதுக்கெல்லாம் எப்படி போகும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட இபி முதற்கொண்டு டிஎன்இபி முதற்கொண்டும் பிரைவேட்டுக்கு மாறதுக்கான ஏகப்பட்ட சான்ஸ் இருக்கு இன்னும் அடுத்த 5 வருஷத்துல. ஆக்சுவலா டிரான்ஸ்போர்ட் இபி எல்லாமே கிட்டத்தட்ட மக்களுக்கு அடிப்படையா இருக்கிற தண்ணி எல்லாமே, கேஸ் எல்லாமே வந்து பிரைவேட். அப்ப நான் என்ன சொல்றேன், அரசாட்சி வேண்டாம். எல்லாருமே ராஜா கிரீடத்தை போட்டு மறுபடியும் பழைய காலத்துல இருந்த மாதிரி அரசு வேண்டாம், அரசத்துக்கு கார்பரேட்டை கொடுத்து அதான் பிரைவேட்டா ஒரு கிங் அந்த மாதிரி வேணா. இப்ப அப்படிதான் போகுது. அதாவது இவங்க எப்பவுமே அடித்தட்டு மக்களை வந்து அடிமைத்தனமா வச்சிருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அதாவது அவங்களோட அடிப்படை உரிமையை தான் அவங்க கேட்கறாங்க. அப்படின்றப்போ இவங்க வந்து இப்போ ஒரு 6 திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க கவர்மெண்ட். இதை பேஸ் பண்ணி அவங்க கேட்டது 2 கோரிக்கைகள். ஆனா அந்த 2 கோரிக்கைகளுக்கும் இந்த 6 திட்டத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இவங்க கேட்ட அந்த 2 கோரிக்கைகள் கவர்மெண்டால் நிறைவேற்றப்படலை. அதுக்கு மேல ஒரு 6 திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த திட்டங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க?
இந்த 2 கோரிக்கைகள் அவங்க கேட்டதை நீங்க கொடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாம ஒன்று கொடுக்கும்போது அது எப்படி கொடுக்க முடியும்? கேட்டது கொடுத்தான்னா நாங்கள் எப்படி அரசியல் பண்ண முடியும்? எங்கள் அரசியலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு திட்டத்தை அப்படியே மாற்றி திரிச்சு உங்களுக்கு அப்படியே கொடுக்குறோம், அவ்வளோதான். அதை ஏற்றுக்காட்டி போ, அவ்வளோதான். மாமன் படம், மாரி செல்வராஜோட ஒரு படம். மாமன் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளாஷ்பேக் சீனு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். கிணத்துக்குள்ள பசங்க குளிச்சுட்டு இருப்பாங்க, கல்லால் அடித்து துரத்தி விடுவாங்க, அதில் யாரோ இறந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க சம்திங். அதில் வந்துட்டு இறந்ததுக்காக வடிவேல் நியாயம் கேட்கறதுக்காக போயிருப்பான். போயிட்டு பாதி வழியிலே நின்று இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இவன் போயிட்டு யாரு அந்த தலைவர் போயிட்டு அதுக்கு நியாயம் கேட்டு வாங்கி கொடுத்துட்டா இவனோட அரசியல், அதாவது இவனோட ஜாதிக்காரனே இவனுக்கு ஓட்டு போட மாட்டான் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். ஆனால் அவன் போகக்கூடாது, ஏன்னா அடித்தவன் இவன் ஜாதிக்காரன். அப்போ போய் நியாயம் வாங்கி கொடுத்துட்டானாக்கா இவன் ஜாதிக்காரன் இவனை ஓட்டு போட மாட்டான்னாக்கா பாதியிலே நிறுத்தி அதை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு திருப்பி விட்டுருவான். அப்போ வடிவேல் ஒன்று சொல்லுவான், எங்களுக்கு ஒண்ணுமே புரியலைங்கய்யா எங்கன்னு. அந்த சிச்சுவேஷன் தான் இப்போ அந்த மக்களுக்கும் ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் என்ன சொல்றேன், இந்த 6 நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்காங்கல்ல, இது வந்து அவங்களுக்கு எப்போ அப்ளிகபிள்னா ஒர்க்ல இருக்கும்போது. பிரைவேடைசேஷன் ஆக்கிட்டாங்கன்னா அந்த ஜாப் செக்யூரிட்டின்றதே அவங்களுக்கு கிடையாது. ஜாப் செக்யூரிட்டின்றது கிடையாதுன்றப்போ இந்த 6 சலுகைகள் வந்து எதுக்கு? இது வந்து கண் துடைப்புக்கு தான். ஏன்னா சொல்லி வந்த விஷயம் வேற, ஆனால் இப்போ கொடுக்குற விஷயம் வேறையா இருக்குன்றப்போ அது எப்படி நியாயமா இருக்கும்? இன்னொன்று, அந்த நீங்கள் வந்து பிரைவேடைசேஷன் ஆக்கிட்டீங்க அப்படின்றப்போ தூய்மை பணியாளர்கள் வந்து பிரைவேட் ஒர்க்கர், கவர்மெண்ட் ஒர்க்கர் கிடையாது. அப்படின்றப்போ கவர்மெண்ட் எப்படி தனியாரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சலுகைகள் கொடுக்கலாம்? எதுக்கு நிதி ஒதுக்கணும்? எதுக்கு அவங்களுக்கு எங்க நிதி எப்படி நீங்க அவங்களுக்கு ஒதுக்கலாம்? நிதி ஒதுக்கவே கூடாது. அவங்களுக்கு நீங்க நிதி ஒதுக்கணும்னா அந்த பிரைவேட் ஆர்கனைசேஷன் தான் ஒதுக்கி அவங்களுக்கான சலுகைகள் கொடுக்கணும். நீங்க எப்படி கவர்மெண்ட் நிதி எடுத்து பிரைவேட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு நிதி ஒதுக்க முடியும்? அப்ப எங்கிட்டையும் வரி எடுக்காதீங்க, எல்லாமே பிரைவேட்டுக்கிட்டே இருக்கட்டும். நாங்க பிரைவேட்டுக்காரங்களுக்கு உன் வரியா எடுக்கிறத விட ஒரு சம்பளமா இல்ல ஏதோ ஒரு செய்யற வேலைக்கு ஒரு பணம் மாதிரி, இப்ப நம்ம காசு வாங்குறப்போ பால் வாங்குறப்போ காசு கொடுக்குற மாதிரி அவங்க செய்யற வேலைக்கு மாசம் அவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் வாங்கிட்டு போறாங்க. அவ்வளவுதானே. எதுக்கு போட்டு நீங்க நிதி ஒதுக்கிட்டு எங்கிட்ட இருந்து வரி எடுக்காம இருந்தாலே போதுமே. இதுக்கு நீங்க வரியெல்லாம் வாங்கி எதுக்கு எங்களுக்காக பண்ற அவசியமே கிடையாது. அப்படின்றப்போ இங்க வந்து இந்த சமூகம், அதாவது அரசுன்றது வந்து அரசாட்சின்றது வந்து எப்பவுமே அடித்தட்டு மக்களுக்கு அப்போசிட்டா தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து கஷ்டத்தை தான் கொடுக்குது. அவங்க கஷ்டத்தை கொடுக்கறது கூட பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வந்து அவங்க கேட்குற உரிமையை கூட இங்க கொடுக்கறதுக்கு இங்க தயாரா இல்லை. அதை கேட்கறது கூட இங்க நிறைய பேர் தயாரா இல்லை. அது வந்து ரொம்ப 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 கஷ்டமான இதே சிச்சுவேஷன்ல நம்ம இருந்து அவங்க இடத்துல இருந்தோம்னா இதெல்லாம் நம்மளால பொறுத்துக்கவே முடியாது. மிருகத்தனமான செயல் இதெல்லாம். நம்ம இதுல கான்சென்ட்ரேட், அதாவது இதுல நம்மளோட பாதை மாறுது அப்படிங்கிற பட்சத்துல எல்லாமே மாறிடும். சரி, தூய்மை பணியாளர்கள் தானே, அவங்க ஏதோ கஷ்டத்துக்கு போராடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதை கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா கடைசியில நம்மளை யாரும் கவனிக்காம போற சிச்சுவேஷன் வரும். சமூக அரசியல் பேசுங்க, சமூக அரசியல் கேளுங்க. பேசலன்னா நீங்க சமூகத்தில் இல்லாத நிலைமை வந்துடும். அவ வரக்கூடாதுன்னு இவாளுக்கு ஓட்டு போட்டா இவாளை இப்படி பண்ணா நாங்க எவாளுக்கு ஓட்டு போடுறதுனே தெரியல. சரி, சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் சகலமும் அவலமாகும், மனிதத்தன்மை கேள்விக்குறியாகும். பொறுமை காத்தால் உடைமை பறிபோகும், உரிமை காக்க போராடுவதே கடமை.